ஒரு ஊரில் ஸ்ரீ நரசிம்மர் அருள் பாலிக்கும் பழமையான கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலின் கோபுரத்தில் கண்ணகி புறாவும் அவளின் கணவனும் அன்புடன் கூடு கட்டி வாழ்ந்தனர். கோவிலில் இடும் தானியங்களை உண்டு நரசிம்மரின் நிழலில் சந்தோஷமாக நாட்கள் சென்றன. ஒரு நாள் உணவுக்காக இரண்டும் பக்கத்து ஊருக்கு சென்றன. அங்கே ஒரு வேசிக்குருவி ஆண் புறாவின் மனதை மயக்கியது. நாள் கடந்தது. பழக்கம் ஆசையாக மாறியது. ஆசை அறமற்ற காதலாக மாறியது. ஆண்புறா தன் சொந்த கூடு, நரசிம்மர் கோபுரம், அன்பான மனைவி எல்லாவற்றையும் மறந்து அந்த வேசிக்குருவியுடன் தங்கிவிட்டது. நம்ம கூட்டுக்கு வாங்க, நரசிம்மர் கோபுரம் நம்ம அழைக்குது. நம்ம கூட்டுக்கு வாங்க, நரசிம்மர் கோபுரம் நம்ம அழைக்குது. ஆனால் ஆண்புறா காதல் மயக்கத்தில் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. மனமுடைந்த கண்ணகி, என் ஆண்டவா, என் கணவனை அந்த வேசி குருவியிடமிருந்து காப்பாற்றுங்கள். அந்த அழுகுரலை கேட்ட நரசிம்மர் அருளினார். அழாதே கண்ணகி புறா, உன் நம்பிக்கை வீணாகாது. உன் கணவன் உன்னிடம் திரும்புவான். நரசிம்மர் கண்ணகியின் மனத்தில் ஒரு யோசனையை ஊட்டினார். காலை ராமேஸ்வரம் சென்று ராமபிரானை வழங்கிவிட்டு வரலாம் என்று சொல் என்று நரசிம்ம பெருமாள் சொல்லச் சொன்னார். அதன்படியே கண்ணகி புறாவும் சொல்லிவிட்டு தன் இருப்பிடமான நரசிம்மர் கோபுரத்திற்கு வந்தது. அன்று இரவே நரசிம்ம பெருமாள் அந்த வேசியின் குருவின் இறகுகள் நடுப்பின் ஊறுவது போல் செய்தார். பின்பு வேசி குருவின் உடல் முழுவதும் இறகுகள் இல்லாமல் நின்றது. அடுத்த நாள் காலை இறகு இல்லாமல் இருந்த வேசி குருவியை கண்ணகி புறாவின் கணவன் புறா தன் உடல் நடுவே மூவரும் பறந்து சென்று போது, நரசிம்மர் கண்ணகி புறா மனதில் உன் கணவனிடம் நீங்கள் வேசிக்குயின் மீது அளவு கடந்த பாசம் வைத்து உள்ளீர்களா என்று கேட்க சொன்னார். அதை கேட்டதும் வேசிக்குருவி ஆமான்னு சொல்லுங்கன்னு சொல்லியது. கணவன் புறா ஆம் என்று சொல்லியதுமே தன் வாயில் வைத்துள்ள இறகு இல்லாமல் இருந்த வேசிக்குருவி நாடு கடலில் விழுந்து மீனுக்கு இரையாகிவிட்டது. கண்ணகி புறாவும் ஆண் புறாவும் ராமேஸ்வரம் சென்று ராமபெருமாளை வணங்கின. பின்னர் நரசிம்மர் கோவிலுக்கு திரும்பி எங்களை காத்தருளிய என் நரசிம்ம பெருமாளுக்கு கோடி நன்றி என்று பணிந்தன. அதன் பின் அவை அறத்தோடும் அன்போடும் நரசிம்மரின் அருளில் சந்தோஷமாக வாழ்ந்தன. அறம் காத்தால் இறைவன் காப்பான். நம்பிக்கையுடன் அழைத்தால் நரசிம்மர் கைவிட மாட்டார்.